2014ஆம் ஆண்டு தற்போது 3வது முறை பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடி கடந்த 10 ஆண்டுகளில் கொண்டு வந்த திட்டங்கள், இந்தியாவில் ஏற்பட்ட வளர்ச்சிகள் குறித்து இந்த தொகுப்பிலே பார்க்கலாம். கடந்த 10 ஆண்டுகளில் பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி நடைமுறை, ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 நீக்கம், முத்தலாக் தடை சட்டம் உள்ளிட்ட அதிரடி திட்டங்களை நரேந்திர மோடி கொண்டு வந்தார். 2014ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி அன்று தூய்மையான இந்தியா இயக்கத்தை நாடு முழுவதும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என கூறிய பிரதமர் மோடி கடந்த 2016 நவம்பர் 8ஆம் தேதி தொலைக்காட்சி வாயிலாக தோன்றி புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என நாட்டு மக்களுக்கு அதிரடி அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டார். இதனால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. அப்போது பண மதிப்பிழப்பு திட்டத்திற்கான அரசின் நோக்கம் பாராட்டுக்குரியது என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. ஒரே நாடு, ஒரே சந்தை, ஒரே வரி என ஜிஎஸ்டி கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டது. பிரதமர் மோடி கொண்டு வந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் சாலையோர கடைகள் முதல் மிகப்பெரிய வணிக வளாகங்கள் வரை அனைத்து இடங்களிலும் டிஜிட்டல் மூலம் பண பரிவர்த்தனை நடைபெற்று வருகிறது. டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் உலகின் பல நாடுகளை ஆச்சரியப்படுத்தியதற்கு பிரதமர் நரேந்திர மோடியே காரணமாவார். பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசின் முத்ரா யோஜனா கடன் வழங்கப்படுகிறது. அதேபோல் சாலையோர வியாபாரிகளை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்கும் வகையில் பிரதமர் ஃபசல் பீமா யோஜனா திட்டமும், அதேபோல் பிரதம மந்திரி கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாய குடும்பங்களுக்கும் 4 மாதங்களுக்கு ஒருமுறை 2000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களை மையமாக கொண்டு பிரதம மந்திரி அன்ன யோஜனா, உஜ்வாலா யோஜனா மற்றும் ஆவாஸ் யோஜனா போன்ற திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தியுள்ளார். கொரோனா காலகட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட உலக நாடுகளுக்கு தடுப்பூசிகளை இந்தியா வழங்கியது. இதன் மூலம் இந்தியா குறித்த வெளிநாட்டினரின் பார்வை முற்றிலுமாக மாறியது. பிரதமரின் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் பொருளாதாரத்தில் 11வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 5வது பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்துள்ளது. அதேபோல் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன் நாடு முழுவதும் 17 பாஸ்போர்ட் மையங்கள் இருந்த நிலையில் தற்போது 527 மையங்கள் உள்ளன. பதவியேற்ற பின் நரேந்திர மோடி ஐக்கிய நாடுகள், பிரிக்ஸ், சார்க் நாடுகள் மற்றும் G20 சந்திப்பு ஆகியவற்றில் கலந்து கொண்டார். 2014 முதல் தற்போது வரை பிரதமர் நரேந்திர மோடி 99 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு நேபாளத்திற்கும், 28 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவிற்கும், 31 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபிஜிக்கும், 34 ஆண்டுகளுக்கு பிறகு செஷல்ஸ்க்கும் பயணம் மேற்கொண்ட முதல் இந்திய பிரதமர் மோடி என்பதும் குறிப்பிடத்தக்கது.